4 வருஷமா பொண்ணு தேடி உனக்கு பொண்ணே கிடைக்காத அத்தி புத்தா மாதிரி ஒரு பொண்ணு கட்டுது. நீ என்னடானாக்கா அந்த பொண்ணு என்னடா கேட்ட? அந்த பொண்ணு போன் பண்ணி ஓன் அழுது. இல்லப்பா அது கேட்டதுக்கு பதில் சொன்னப்பா. உன் நல்லா அம்மாவே விடக்கூடாதுடா. ஏன் பட்ட பக்கத்துல ஒரு பெத்த புயலிய போட்டு அடிச்சுட்டு இருக்க? அவன் என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இன்னும் காரியம் பண்ணவே இல்லையே. நீ செத்தாதானே பண்ண முடியும். அப்ப செத்ததான் பண்ண முடியுமா? நேத்து சாவாத முன்ன எங்க அப்பாவுக்கு நேத்து காரியம் பண்ணிட்டீங்க. ஏண்டா காரியம் பண்ணி என் வீட்டுக்கு வடை பாயசம் கொடுத்தியா? இனிமேல் என்கிட்ட பேசாத. முதல்ல நீ பேசாதடா. எங்க குறை என்னன்னு கேப்பன்னு பார்த்தாக்கா உன் குறைய வந்து இங்க சொல்லிங்களா? அப்படி என்னதான் ஏன் பண்ணிட்டான்? சொன்னாதானே தெரியும். சொல்லு. பையன் சும்மா சுத்தி கிடக்குறானே, வீணா கெட்டுற போறான்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போனேன். அங்கே போய் பொண்ணை பார்த்தோம். பொண்ணை பார்த்தோடனே அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் ஓணுன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் கையில் விழாத கறியா கெஞ்சி ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தாக்கா என்ன கேட்டுக்கிறான் தெரியுமா அவனுக்கு? ஏய் கட்ட, நீ உஷாரா. பொண்ணு பார்த்தவொடனே உங்க அப்பாட்ட நம்பர் வாங்க சொல்லி விட்ட போட்டல்ல. அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கேட்டுக்கிறான் தெரியுமா? அந்த பொண்ணு என்ன வண்டி ஓணுன்னு கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டா? ராயல் என்ஃபீல்டு கேட்டியடா? மாசா இருக்கும். என்னையா கேட்டான்? அந்த பொண்ணு என்ன கேட்டுக்கிறான் தெரியுமா? பனங்கா வண்டி கேட்டுக்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து பனங்கா வண்டி என்னன்னு தெரியுமா? இவன் இன்னும் 9th கிறிஸ்டலே இருக்கிறான். பனங்கா வண்டி கேட்டானா? உனக்கே கோபம் வருது இல்ல? சரியான ஆத்திரம் வருது எனக்கு. ஏண்டா டயர் வண்டி கேப்பன்னு பார்த்தா பனங்கா வண்டி கேக்குற? ஆண்டா மறந்துட்டேன். இவன் கெட்டதா ஒன்னால் தான்டா டயர் கேட்குறான். டயரு வேற என்ன வண்டி தான் கேட்பாங்க? 100+ கேட்க சொல்கிறேன். அது கூட நல்லதுதான். 2 டயர் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு கழட்டிக்கலாம். ஏய் எனக்கு பேக் டயர் தான் வேணும். அதுவும் பெருசா இருக்கும். எனக்கு தான் பேக் டயர் வேணும். ஏய் நீ எடுத்துக்கூடா. நான் தான் கல்யாணம் எடுத்துக்கியா? ஏன் நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு தான் பேக் டயர். பாரு பேக் டயர் பெருசா இருக்கும் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது. நீங்க 2 பேர் லூஸா நான் லூஸ் ஆகிங்க? எனக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு ஒரு டயர் இல்லைன்னு தானே நீ ஃபீல் பண்ற. ஆமா, எனக்கு ஒரு டயர் குத்திங்கன்னாக்கா 3வது டயருக்கா ஓட்டுன்னு வருவேன். நாங்க டயர் ஓட்டின காலம்லாம் போச்சுடா. காலம் போச்சு. ஆனா இவன் போல என் உயிரை வாங்கிக்கிறான் பாரு. டேய் இவன் திருந்த மாட்டான்டா. போடா வீட்டுக்கு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வரல. யோ நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன்னு நான் லேசா நினைச்சிடாத. எனக்கு வந்து அந்த வண்டியோட பேக் டயர் கொடுத்தினா தான் நான் வருவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன், இப்படியே கிளம்பிடுவேன். அடே என்னடா டயரு டயரு டயரு? உனக்கு கையிலங்காலியானா டயர் வாங்கி தரேன் வாடா. காயிலங்கடையா இருந்தாலும் பேக் டயர் வாங்கி கொடு, இல்லை வரமாட்டேன். டயரு டயருன்னு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட பொறுப்புழுது. வாடா சீக்கிரமா. ஏய் தம்பி, அது நிக்கிறானே கட்டையன் அவங்க அப்பா நம்ம தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்துட்டு கட்டையன் போன்ல நம்ம தம்பிச்சுக்கிட்ட நாங்க கேட்டுக்கிறான் தெரியுமா? என்னண்ணா கேட்டான்? நான் கேட்டானா பனங்கா வண்டி கேக்குறான்டா. நம்ம தங்கச்சிய பனங்கா வண்டியில ஏத்தி போனா எங்கன்னா நல்லா இருக்க மாடா? ஊரே காரி துப்புன. இன்னைக்கு அவனை கேட்கிற கேள்வியில தும்மம்பூல போய் தூக்குமான்னு சாவணும். அவன் நம்ம தங்கச்சி எல்லாம் உன்ன சொல்லணும். நம்ம தங்கச்சி எங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, பக்கத்து ஊர்ல இருந்து வந்தாங்க, அத்தை ஊர்ல இருந்து வந்தாங்க. ஆனா எங்குமே நீ பொண்ணை கொடுக்காம போயும் ஒரு பாலம் கலத்தை தள்ளி விட்டேனா. இன்னமும் அவன் சின்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கானா. எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு அவனை என்ன பண்றதே தெரியல. கட்டைய மேல இருக்க கோவத்தை அவங்க அப்பா மேல நம்ம காமிக்கணும்னா வாடா போலாம். வாடா போ. ஐயோ என்னடா அது? இவனுங்க 2 பேர் வரானுங்க. யார் அவங்க? இவனுங்க தான்டா அந்த பொண்ணோட அண்ணன். யோ பேபி, உன்னதாயா எங்க திருத்திரு தரையை பார்த்துட்டு இருக்க? தரையில தங்கம் கிடைக்குமான்னு பார்த்துன்னு. தபார் இந்த திமிரு பேச்சுலாம் வேற யாருக்கிட்டனா வச்சுக்கோ. நான் எங்க தங்கச்சி என்ன பண்ணீங்க நீங்க? உங்க தங்கச்சி நாங்க என்ன பண்ணோம்? யோ நீ பண்ணலையா? உன் புள்ள கட்டைய எங்கயா? உள்ள என்ன பண்ணா? ஃபோன் பண்ணி வருங்கால பொண்டாட்டி வச்சுன்னு பேசணும். அது தப்பா? அதுக்கு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படி பேசணும். என்ன பேச்சு பேசியிருக்கான் தெரியுமா? என்ன பேசுனாரு? வண்டி பனங்கா வண்டி வேணுமா? பனங்கா வண்டியில எங்க தங்கச்சி ஏத்தி போனா எங்கன்னா நல்லா இருக்குமா ஐயா? நல்லா இருக்காது. அது நாங்க ஓட்டினா தான் நல்லா இருக்கும். நான் என்ன கோவத்துல பேசிட்டு இருக்கோம், காமெடி பண்ணிட்டு இருக்க நீ. காமெடி. நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு வாட்டி உன் புள்ள என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணா இனிமேல் பண்ண மாட்டான், மெசேஜ் தான் பண்ணுவான். பொண்ணு கட்டி கொடுக்கும் போது சீர்சனை செய்வாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணும் போயிட்டு வர்றதுக்கு வண்டி எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு மேல என்னடா பண்ணுவாங்க? வண்டிக்கு பெட்ரோல் யார் கொடுப்பா? கரெக்டாங்கய்யா. அதுக்கு தான் நான் சொன்னது வந்து டயர் வண்டியோ பனங்கா வண்டியோ கொடுத்தாக்க அதுல பெட்ரோல் போட வேண்டியது இல்ல. அதுல எப்படி மனுஷன் போக முடியும்? அவ புல்லட்ல போவா,
இல்லை எக்ஸல்ல போவா இல்லை ஹீரோ ஹோண்டாவில் போவா. இப்படியே போனா உருப்படா தான்டா போவீங்க. வந்ததுல இருந்து வெறும் குழந்தை மாரியே பேசிக்கிறான் இவன். அவனும் குழந்தமா தானே பண்ணுறான், நம்ம பார்த்துருக்க மாப்பிள்ளையும். ஐயோ மூளை வளர்ச்சி கம்மியா தெரியலையா? இதை தெரியாம நீ போய் இவனுக்கு கட்டி கொடுக்கலான்ட்ட தங்கச்சி என்ன கஷ்டப்பட போதோ தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி மூணியில் 3 லட்சம். சரி வாடா, இவனுங்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. நம்ம தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாப்போம். இவன்கிட்ட பேசினா எந்த பிரயோஜனமும் இல்ல. போங்கடா அருள் கட்டவங்களா. அவனுங்களுக்கு மூளை கட்டு போய்க்கிட்டான், அவனுக்கு ஒரு லூஸு. அதனால தான் ஒன்று நான் பேச விட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும்னு வச்சுக்கோ, தெளிவான பொண்ணு அது. இவனுங்கள மாதிரிலாம் கிடையாது அது. வா போய் பேசிட்டு வந்தேன். அவங்களுக்கு லூசுன்னா அப்ப என்னையும் லூசுங்கிறியா நீ? இன்னும் லூசுன்னு சொன்னேண்ணா, எப்படா சொன்னேன்? இது தான்பா நான் சொன்னேன் அந்த பொண்ணு வீடு. அந்த பொண்ணே நிற்குதா, பரவாயில்லையா? ஏன் உனக்கு கண்ணே தெரியல? அங்கேருந்து தானே அந்த பொண்ணு நிற்கிறது பார்த்தோம். என்னம்மா உங்கள் அண்ணனுங்க வந்து இப்போ உன்னை கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறானுங்க. அது மட்டும் இல்லை, அதை வந்து வண்டி பணங்கா வண்டி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏம்மா அந்த பனகா வண்டி டயர் வண்டியெல்லாம் பற்றி பேச நான் வரல. என் பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அதை மட்டும் நீ சொன்னால் போதும். அதையும் பேச நாங்கள் வரல. திருப்பி அவன் கொட்டையை குழப்புறானே. கொஞ்ச நேரம் வாயை மூடுன்னு சொன்னேன். சரி என் வாயாலடா உன் வாயை மூடுறான். பாருமா உங்கள் அண்ணன் தம்பிங்க இவங்க 2 பேரையும் முறைச்சிட்டு போயிட்டாங்க. உன்னை கொடுக்க முடியாதான் என் பிள்ளைக்கு. நீ என்ன சொல்கிற? உன் முடிவு தான். என்னத்த சொல்றது? எங்க அண்ணனோட முடிவு தான் என் முடிவு. நான்லாம் படிச்சுட்டு டீசல்ட்டா வாழுவேன். ஆனா உன் புள்ள குடிச்சிட்டு தெருவா சுத்தி இருக்கிறான். அவன் எங்க நான் எங்க? எங்க அண்ணனுங்க சொன்னான்னு சொல்லிட்டு நானே ஓகே சொன்னேன். இப்ப அவனுங்களுக்கே பிடிக்கல, எனக்கும் வேணாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீங்க அந்த பணங்கா வண்டியாவது கொடுங்க, அதையாவது எடுத்துட்டு போறோம். டே இப்போதான் சொன்ன வாயை மூடுங்க. இது உன் கையானு நினைக்காதடா, காலாக கூட நினச்சிக்கடா. வாயை மட்டும் திறக்காதடா. ஏம்மா என் பிள்ளைய பற்றி நீ தாறுமாறாக பேசுகிற. ஒன்று மட்டும் சொல்கிற, நல்லா கேட்டுக்குமா. என் பிள்ளை எவ்வளோ நல்லா வேண்டது. நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படும் போது தான் நீ தெரிஞ்சுப்ப. நான் வரமா. அப்போ என் டயர் வண்டியை ஓணும் வர்றோம். டயர் வண்டி வந்ததுக்கு நல்லா என்னை வச்சு செஞ்சிட்டுறா. வயிறு எரியுதுடா. என் பையனோட வாழ்க்கை நாசனம் பண்ணிட்டியாடா. நீ நல்லா இருப்பியாடா? டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டா. பையன் வாழ்க்கை நாசம் பண்ணாங்கறியா? அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன், அதுக்கு சந்தோஷப்பட மாட்டியா? இப்போதானே இவனுங்களை வானான்னு சொல்லி அமிச்சான். தங்கச்சிக்கிட்ட எதுவும் பேசிட்டு போறானுங்க. ஏமா அவனுங்க 2 பேரும் வந்து நாம அவங்ககிட்ட பேசுறானுங்க. அது ஒண்ணும் இல்லைன்னா அவங்க பிள்ளைய நீங்க வேணாம்னு சொல்லிக்கலாமே. அதுக்கு வந்து என்னன்னு கேட்டானுங்க. எங்க அண்ணனுங்களோட முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிட்டேன். அண்ணனுங்க வளர்ப்பு தப்பு இல்லைன்னு நீ கரெக்டா நிரூபிச்சுக்கிறமா. எங்க அண்ணனுங்க சொன்னாதான் அவனை கட்டுவான்னு சொன்ன பத்தியா, அதுவே எனக்கு ரொம்ப பெருமைம்மா. அவனுங்கள உன்னை வந்து என்கிட்ட பேசுறது இல்லாத உன்னை வந்து கன்வென்ஷன் பண்றானுங்க. அவனுங்க போய் வச்சுட்டு வந்து பேசுறேன். வரேன் இருமா.